மதுரை மாநகராட்சிக்கு புதிய ஆணையாளர் வந்திருக்காரு. புதிய ஆணையாளர் பார்த்துட்டு மதுரையில் இருக்கிற குறைபாடுகளையும் குறை நிறைகளை எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கோம். அதில் நிறைய மதுரை மாநகராட்சி மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு குப்பை மாநகராட்சியாக மாறி இருக்கு. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமா இருக்கு. சாக்கடைகள் ஆறாக ஓடுது. மாடுகள் தொந்தரவு, இப்போ நாய்கள் தெரு நாய்கள் வர தொந்தரவு, இப்படி நிறைய பிரச்சனைகள். கழிவு நீர் அகற்றுறதுல 70 பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு. இதில் 35 தான் ஜென்ரேட்டர் வசதி இருக்கு. அதில் அந்த மோட்டர்கள் சரியாக இயங்கலை. நிறைய இடங்கள்ல மெயினான பம்பிங் ஸ்டேஷன் 35க்கு ஜென்ரேட்டர் வசதி இல்லை. கலெக்ட் பாயிண்ட்ல இருக்கிற மோட்டர்கள் விசை திறன் குறைந்ததாக இருக்கிறது. இதனால என்னன்னா 4 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை மாநகராட்சியிலேருந்து குடிநீர் கொடுக்கும்போது அந்த வார்டுகளில் மக்கள் தண்ணி பிடிக்கும்போது சர்ப்ளஸ் வாட்டர் போகும்போது ஏற்கனவே தேங்கி இருக்கிற கழிவு நீரும் இதுவும் சேர்ந்து தெருவில் சாக்கடைய ஆறாக ஓடுகிறது. சுகாதார கேடாக இருக்கு. மதுரையில் 15க்கு மேற்பட்ட சிறு ஆறுகள் ஓடைகள் ஓடுகிறது. அந்த ஓடைகள்லாம் தூர்வாராதனால இன்னைக்கு அந்த 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 கழிவு நீர் மற்றும் தூய்மை அந்த வையாட்டு முன்னால் அது நிறைய மழை தண்ணி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஆறுகளில், துணை ஆறுகளில் இன்னைக்கு அது இன்னைக்கு நோய் தொற்று பரவுகிற, உற்பத்தி பண்ணுகிற, கொசு உற்பத்தி பண்ணுகிற இன்னைக்கு பகுதியாக அது மாறி இருக்கிறது. அதை போன இதிலே அமைச்சரே அது அகற்றுவதாக சொன்னார். நம்ம நகர்ப்புறத்துறை அமைச்சர் அகற்றலை, இன்னும் சுத்தப்படுத்தலை. இப்போ மழை காலம் முடிஞ்சிருச்சு. இப்போவாச்சும் இந்த மாநகராட்சி விழித்து கொண்டு அதுக்கான நிதியை திரட்டி செஞ்சு கொடுத்துருக்கணும். செய்யலை. அதை செய்யணும்னு சொல்லியிருக்கோம் புது ஆணையாளர். அப்புறம் முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு மதுரையில் வளர்ச்சி பணி இருக்குதோ இல்லையோ ஊழல் நிறையா இருக்கு. கட்டட வரைபடங்களை வாங்கிட்டு வணிக வளாகமாக கட்டுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நானே சொல்லலை, இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு, ஊடகங்களில் வந்திருக்கு. வணிக வளாகமாக மாற்றுறதுல அங்கங்கே பார்த்தா பெருத்த ஊழல் நடக்குது. மடைமாற்றம் செய்வதில், வீட்டு வரி வசூல் செய்வதிலையும், இந்த உயர்த்துவதில் பல்வேறு குளறுபடிகள், அதுலேயும் நிறைய மாநகராட்சி வருவாய் வரல. இது போக என்னன்னா ஒழுங்காக வரி கட்டுறவங்க தான் இந்த மாநகராட்சிக்கு இன்னைக்கு மாநகராட்சி பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. எல்லாரும் கிடைக்கிற வசதி தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாநகரில் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அருள்மிகு மீனாட்சி திருக்கோயில். அந்த திருக்கோயில் உயரத்துக்கு மேலே எந்த கட்டடமும் எழுப்பக்கூடாதுன்னு சட்ட விதிகள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கு. எங்கள் அம்மா காலத்தில் முதலாக தமிழ் அன்னை சிலை இங்கே தான் அமைக்கிறதாக இருந்தோம். வண்டியூர் கண்மாயில் 372 அடி உயரத்தில். ஆனால் அதை கடைசியில் என்னன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை காட்டிலும் பன்மடங்கு உயர்கிறது என்ற அடிப்படையில் அது வேண்டாம், நம்மளே அதை திருத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வணிக வளாக கட்டடங்கள், அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகிறது. எந்த அடிப்படையில் அது அனுமதி கொடுக்குறாங்க? வரைபடம் வாங்குவது ஒன்று, அங்கே கட்டணம் எழுப்புவது ஒன்று. இன்னைக்கு பார்த்தோன்னா எல்லா இடங்கள்லையும் ஊழல் நடக்குது. மாநகராட்சி பணி சரியாக இருக்கா இல்லையோ, எந்த தெருவில் குறிப்பாக என்னுடைய தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் பறந்து விரிந்து எல்லா வார்டுகளும் குண்டும் குழியுமாக காய்ச்சலிக்கிறது. தெருக்கள் சாக்கடை குப்பையாக இருக்குது. ராமையா தெருவில் கடைசி தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே குப்பை குப்பை மேடாக இருக்கிறது. அங்கே தான் தொற்றே பரவுகிறது.
அங்கே சாதாரண ஏழை எளிய மக்கள் அங்கே இந்த பகுதியில் பணி செய்கிற இந்த ட்ரங்குப்பட்டி குடிசை தொழில் தான் அந்த பகுதியில் இருக்குது. அப்பள தொழில் அங்கே பணியாற்றுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பகல்லே கொசு கடிக்குது. கொசு உற்பத்தி நிலையமாக இருக்குது. அது ஏற்கனவே நம்ம மாநகராட்சியுடைய சுகாதார முதன்மை அதிகாரிகிட்ட சொன்னேன், அது செய்யலை. முக்கியமான வளைவுகளில் தெருவிளக்குகள் சரியாக எரியவில்லை. அதே மாதிரி மாநகராட்சி குப்பை அழுகிற வாகனங்கள் இன்னைக்கு மாநகராட்சி வேற ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டெண்டரில் லாரி போதுமான அளவுக்கு இல்லை. ரெண்டாவது, மாநகராட்சியால் வழங்கப்பட்டிருக்க வண்டிகளுக்கு, அந்த லாரியில் குப்பை அழுற வண்டிகளுக்கு எஃப்சியே எடுக்கலை. இதனால் தரமற்றதாக இருக்குது, புகையை கக்கி கொண்டு போகிறது. குறிப்பாக அது நகர்பகுதிக்குள்ள தெரு மக்கள் வாழ்கிற பகுதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் வில்லாவரம் மெயின் ரோட்டில் தான் போய் வெள்ளக்கல்லில் குப்பை கொட்டணும்னு இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு முத்துப்பட்டி வழியாக அது செல்லுகிறது. இதனால் அந்த பகுதியில் இந்த குப்பை அள்ளிட்டு போகும்போது அந்த குப்பையெல்லாம் சிந்தி மிகப்பெரிய தொற்று ஏற்படுகிறது. அது அழுத்தம் ஏற்படுத்தலை. இதையெல்லாம் நாங்கள் மாநகராட்சி ஆணையாளர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். உங்கள் மூலமாகவும் அந்த நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கும் சொல்லிக்கிறோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மாநகராட்சிக்கு வருவாய் தரக்கூடிய பெரியார் வணிக வளாகம், வாகன நிறுத்தம், அடுக்குமாடி வாகன நிறுத்த நிலையம், வணிக வளாகங்கள் இதுவரைக்கும் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகவும் இன்னும் திறக்கலை. மாநகராட்சிக்கு பெருத்த வருவாய் வரும், இன்னும் ஏழை விடலை. இது மாதிரி இருக்கு. வருவாய் தரக்கூடிய இனங்களை முறையாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் பண்ணலை. மக்களைத்தான் சுரண்டுறாங்க. மத்திய மாநில அரசிலிருந்து வர வேண்டிய வரிகள் வசூலிக்கப்படலை. நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த மாநகர வரைபடத்திற்கான நிதி அந்த ஹவுசிங் போர்டிலிருந்தும் நமக்கு நிதி வர வேண்டியிருக்கு, பெரும்புத்த நிதி. அந்த நிதியை பெறலை. நான் தான் ஒரு காலத்தில் நாம் அமைச்சராக இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா குருவிக்காரன் சாலை, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அமைகிற மேம்பாலம், நம்ம 3 மாவடி அருகே 100 அடி சாலை, இதுக்கு நிதி வாங்கி கொடுத்தோம். அந்த ஆட்சி வந்த பிறகு நிதியும் ஒதுக்கலை. இன்னைக்கு மோசமாக இருக்குது. வைகை ஆறு துருநாற்றம் நிறைந்ததாக இருக்குது. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையெல்லாம் சொல்லியிருக்கோம். சொல்கிறது சொல்லி வைப்போம். ஊதுற சங்க ஊதி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? ஊதுறது ஊதிட்டு இருக்கோம். ஆணையாளர் தான் மாறுறாங்க. மாநகராட்சிக்கு மாற்றம் ஏற்படலை. எங்கள் காலத்தில் இந்த மாதிரி மாநகராட்சி, எங்கள் காலத்தில் தூய்மையான மாநகராட்சியை இந்தியாவிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் 3 ஆண்டுகளும் பசுமை விருதை பெற்றது. இந்தியாவில் இருக்கிற திருக்கோயிலே சிறந்த கோயில். இந்த ஆட்சி வந்ததுன்னா ஒரு விருது கூட மாநகராட்சி கிடைக்கும். முதல்ல இந்த சுற்றுலா பயணிகள் இருக்காங்களா வர்றவங்க, அவங்களே மதுரைக்கு வேணான்னு சொல்கிறாங்களாம். அங்கே போனால் தொற்று நோய் பரவிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. நேராக மீனாட்சி அம்மன் கோயில் வர வேண்டியது, போயிட வேண்டியது. போகிற வழியில் தெப்ப குளத்தை பார்க்குறாங்க போல. அதை மட்டும். ஆனால் அந்த தெப்ப குளத்துலையும் நாங்கள் இருக்கும்போது கழிவுநீர் கலக்கக்கூடாதுன்னு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கழிவுநீர் கலக்கிற அந்த இதெல்லாம் மாற்றி இந்த வாய்க்காலெல்லாம் அடைச்சி வேறு பக்கம் செலுத்தினோம். இன்றைக்கி இந்த ஆட்சி வந்ததுலேருந்து மாநகராட்சி நிர்வாகம் சரியாக கவனம் செலுத்தானா இன்றைக்கி மாரியம்மன் தெப்ப குளத்துலையும் இது நடக்குது. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கழிவுநீர் கலக்கு. இதெல்லாம் மாநகராட்சி ஆணையரை எடுத்து சொல்லியிருக்கோம். எங்கள் மாடக்குளம் பகுதியில் பெரியார் நகர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடக்குளம் கம்மாய் நடுமடை இருந்து வருகிற அந்த வால்விலிருந்து லீக்கேஜ் ஆகிற தண்ணி அது நேராக வாய்க்காலில் வரும்போது மாடக்குளம் பகுதியில் இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு ஏற்கனவே பாதாள சாக்கடை வசதி கிடையாது. இப்போ தான் பாதாள சாக்கடை வசதி செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பூரா வெளியே விடுறதுனால, திறவு வாய்க்காலில் விடுறதுனால அந்த இதுவும் கலெக்ட் ஆகி அந்த பெரியார் நகரை சுற்றி இருக்குது. இது பல ஆண்டு காலமாக நான் 3-4 ஆண்டு காலமாக இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம துறை அமைச்சர்கிட்டமே எடுத்து சொன்னேன். பழைய ஆணையாளர் 2.5 கோடி அப்படின்னு சொன்னார் இதுக்கான. ஏன்னா மாநகராட்சியில் நிதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாநகராட்சி நிதி இல்லாதனால அரசாங்கம் தான் செய்யணும்னு சொன்னாங்க. நான் அமைச்சருக்கும் நகர்ப்புறத்துறை அமைச்சரிடத்தும் கவனத்துக்கு கொண்டு சென்று என்னுடைய பெட்டிஷனும் கொடுத்தேன்.
இப்போ அதான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் பணி தான் நடக்க மாட்டேங்குது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து ஆமை வேகத்தில் போகும்னா ஆமை காட்டிலும் பீட் அடிச்சிருச்சு நம்ம மதுரையில் பணி. ஆமையை காட்டிலையும் ஆமை தான் மெதுவாகுன்னா ஆமையை காட்டிலையும் ரொம்ப மெதுவாக அந்த பணி நடக்குது. அதுக்காக தோண்டப்பட்ட குழிகள் அந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெருக்கல்ல குண்டும் குழியுமா இருக்காது, செம்ம விடவே இல்லை. அந்த யார் அந்த கான்ட்ராக்டர் இருக்காரோ அவர் ஏற்கனவே ஒப்பந்தம் என்னன்னா அது சமப்படுத்தணும். அவர் குடும்பமே டெண்டர்லேயும் அது கோரிக்கை அது இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷமாகவும் இந்த மாதிரி குழா பதிக்க பார்த்தோம் அது வரல. இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கு மாநகராட்சியில். உங்கள் மூலமாக வச்சு முதலமைச்சருக்கு தெரிவித்து நகரப்புறத்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். சிறப்பு நீதி மதுரை மாநகராட்சி கொடுக்கணும். அப்பதான் இந்த பணிகள்லாம் விரைவாக நடக்கும் என்பது தெரிவிச்சுக்கிறேன். இந்த தோரண வாயில் இடிக்கிறதுக்கு காரணமாக இருக்க மாநகராட்சி சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கண்டிக்கிறோம். ஏன்னா அது உலக பிரசித்தி உலக தமிழ் மாநாடு இங்க மதுரையில் நடக்கும்போது 4 பக்கமும் அந்த அலங்கார வளைவுகள் கட்டப்பட்டது. புரட்சி தலைவர் தான் திறந்து வைத்தார். இதே மாதிரியா உலக தமிழ் மாநாடு சென்னையில நடக்கும்போது அண்ணா நகர்ல ஒரு வளைவுகள் கட்டப்பட்டிருந்தது. அந்த வளைவுகள் கட்டப்படும் போது அந்த நேரத்தில் அது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லும்போது அம்மா அவர்கள் அதை இடிக்க வேண்டாம், முதல்ல இடிக்கணும்னு சொல்லி அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொடுத்து விட்டார்கள். உடனடியாக அம்மா அவர்கள் கவனத்துக்கு சென்று உடனடியாக அம்மா அவர்கள் அதை பெரிய வளைவாக மாற்றினார். இப்போ கூட நக்கீரன் வளைவு வந்து அதுக்கான அந்த வளைவுக்கு பக்கத்துல இடங்கள் இருக்கு, அது பெரிய வளைவாக மாற்றிருக்கலாம். அகலமான வளைவாக எப்படி மதுரை சென்னையில் வந்து அண்ணா நகர் வளைவு இருக்கோ ஒரு நினைவு, உலகத்தமிழ் நாட்டுக்கு ஒரு நினைவு. 4 இடங்கள் இன்னைக்கு உலகத்தமிழ் மாநாடு நடந்ததுக்கான சுவடு இல்லாமல் குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த 4 வளைவுகளை பார்க்கும்போதாச்சும் இங்கே உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்குடா அப்படின்னு தெரியும். அதை இன்னைக்கு இடிச்சிருக்காங்க. அது மாநகராட்சி முன்னெச்சரிக்கை இல்லாம எந்த பாதுகாப்பு உபகரணம் இல்லாம இன்னைக்கு இடிக்கப்பட்டு அந்த வளைவு விழுந்து இன்னைக்கு துரதிர்ஷ்டமாக ஒருவர் இறந்திருக்கார், பலர் காயமடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது முழுக்க அதிகாரிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நைட்ல இருக்கு. இது முழுக்க மாநகராட்சி நிர்வாக குளறுபடி. முறையாக அதை இடிக்கிறதுக்கு வழிவகை செய்யாத பொதுப்பணித்துறையும் நாங்கள் உண்மையே கண்டிக்கிறோம். உண்மையிலே இடிக்கிற அந்த வளைவை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொன்ன அளவு நீதியரசர் சொன்னதுக்கு அடிப்படையில் அதை இடித்திருக்கிறாங்க. அது பெரிய வளைவாக, ஏன்னா புரட்சி தலைவர் கட்டி கொடுத்தது அங்கே இருக்கிற மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தை எம்ஜிஆர் பெயரை புரட்சி தலைவருடைய பிறந்த நூற்றாண்டு விழாவில் எங்கள் முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனால் எடப்பாடியார் அறிவித்தார். அது இன்றைக்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு இயங்கி கொண்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கிறதை இடித்திருக்காங்க. இது யாரு சாபக இடம் என்னன்னு தெரியல. இடிந்து இன்னைக்கு உண்மையிலேயே வருத்தப்படக்கூடியது. இந்த சம்பவம் வந்து இந்த நிர்வாக சீர்கேடுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் என்பதை தெரிவிக்கிறது. இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது வந்து தேர்தல் தான் சார். அந்த தேர்தலை வந்து சந்திக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி எடுத்தோன்னு அங்கதான் போறீங்க. இத மதுரை மாநகர முதல்ல பிடிச்சிருங்க. மதுரை மாநகரில் நான் சொல்றேங்க இத்தனை குறைகள். மீனாட்சி அம்மன் கோயிலை காட்டிலையும் கட்டடங்கள் கட்டக்கூடாது. இதையெல்லாம் மீறி கட்டியிருக்காங்க. இது மீறி என்ன நடவடிக்கை? மாநகருக்கு என்ன வளர்ச்சி பணி? அது யாராச்சும் ஊடகங்கள் நீங்க கேட்குறீங்களா? நீங்க இங்கே தானே வாழ்றீங்க, நீங்களும் குண்டும் குழியில சாக்கடையில அதுல தானே குண்டும் குழியில தானே போறீங்க. இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு உபயோகரமான ஒரு கேள்வி கேளுங்க. நாங்க சொல்றோம், நாங்க எங்கிட்ட பதில் கேட்டுட்டு அப்புறமேல அதுக்கு வாங்க. அரசியல் கருத்து எப்ப வேணாலும் சொல்ற கேளு. நான் சொல்ற கேளுங்க. தேர்தலுக்கு இந்த மாநகராட்சி தேர்தல் இந்த 3 வருஷம் 2.5 வருஷம் இருக்கு. 2 வருஷம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கு சொல்றீங்களா? முதல்ல இதை கேளுங்க. யாராச்சும் இதை கேளுங்க, இதை பத்தி கேளுங்க. என்ன சொல்லுங்க செல்வம். இருங்க முதல்ல நாங்க மனு கொடுத்தோம். நீங்க என்ன நாங்க சொல்லியிருக்கோம். வேற என்ன குறைபாடுகள் எது இருக்கா என்னன்னு சொல்லுங்க. அவங்க எல்லா மாநகராட்சியும் சொல்லுவது தான் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆண்டவன் சொல்ற மாதிரி பற்ற சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஐயர்கள் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் முறையாக நான் கவனிக்கிறோம்.
நாங்கள் மேலே சொல்லி தீர்வு காண்றோம்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் 6 பேர் மாறிட்டாங்க. எப்படி நிர்வாகத்தில் இருக்கும்? அதே மாதிரி பொறியாளருக்குள்ளே ஈகோ இருக்கு. இதெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறோம். இன்னும் பொறியாளர் பற்றாக்குறை இருக்கு. சுகாதார பணியாளர் கம்மியாக இருக்காங்க, பணியாளரும் கம்மியாக இருக்காங்க, அங்கே பார்க்க அதிகாரிகளும் குறைவாக இருக்காங்க. அது எப்படி? அதைத்தான் சொல்கிறேன். பாதுகாப்பற்ற முறையில் எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் எந்த விதமான வழிகாட்டுதல் இல்லாமல் எப்படி இடிச்சா சரி? இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடத்தெல்லாம் வெளிநாட்டுலாம் பார்த்தா 50 மாடி 60 மாடி கட்டடத்தவே அப்படியே உட்கார வச்சிடறாங்க இடிச்சு. தரமட்டமாக புகை மட்டும்தான் எழுப்புது. இது பில்டிங். அப்போ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்கள் தலைவருடைய ஆட்சி எப்படி இருக்குவார். ஒரு அலங்கார வளைவுகள் கட்டுறதுல கூட அன்னைக்கு அரசாங்கம் எப்படி செயல்பட்டு எவ்வளவு திறமாக அன்னைக்கு இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி இருப்பாங்க? இடிக்கும் போது எந்த பாதுகாப்பு யாரை எப்படி இடிச்சாங்க என்னன்னே தெரியல. இடிச்சிருக்காங்க. நான் கூட சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்ட நான் கோரிக்கை வச்சிருக்கேன். நீங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தலைவர் தான் திறந்தது. அது மதுரையினுடைய அடையாளம் வடக்கு பகுதியில். எனவே அது மீண்டும் அது கட்டி பெருசாக கட்ட வேண்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கிடையில் இது நடந்தது உண்மையிலேயே துரதிர்ஷ்டமானது. அவங்கள இறந்தவங்களுக்கு இந்த அரசாங்கம் உரிய நீதியை வழங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். சொல்றாரு அவர் ஏதாச்சும் சொல்றாரு. அவர் சொல்றீங்களா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அதுக்கு முழுக்க அதுக்கு கொண்டு வந்தது அம்மாவும் எடப்பாடியார் மட்டும்தான். அம்மா அவர்கள் 3,72,00,000 ரூபாய் ஒதுக்குனாங்க. அதை நிறைவேற்றியவர் அவருடைய சிஷியர் நம்முடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். அதனால அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு அவரை பாராட்டியிருக்காங்க. அந்த பாராட்டு விழா நடந்தது. அது விமர்சனமாக கொண்டு நான் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் முழுக்க அவங்களாக தன்னெழுச்சியாக விவசாயிகள் கலந்து கொண்டது. காலி எல்லாம் கலந்து கொண்ட அவங்களா வந்து கலந்துக்கிட்டாங்க. யாரும் காசு கொடுத்ததில்ல, நலத்திட்டம் கொடுத்ததில்ல. ஆனால் ஊருக்கு போய் நம்ம முதலமைச்சர் நலத்திட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரோட் ஷோ நடத்துறாரு. இதுவரைக்கும் ரோட் ஷோ நடத்தி யாரும் வெற்றி கண்டதாக வரலாறே இல்லை. அரசியல் இயக்க தலைவர்கள் யாருமே அன்னை வைகோட்டிலிருந்து அந்த காலத்திலேருந்து வாஜ்பாயிலிருந்து எல்லாமே நம்ம அத்வானி யாரும் அதெல்லாம் நடக்கலை. உண்மையிலே இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நேற்று கூட பாருங்க, சென்னை மண்டலத்துடைய கமிஷனர், வடக்கு மண்டல கமிஷனரு காவலரை இந்த மாதிரி பாலியல் சீண்டு இந்த மாதிரி செஞ்சதுனால இன்னைக்கு அவர் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வேலியே பயிரும் பெய்கிற கதையா இன்னைக்கு நடக்குது பாருங்க இந்த ஆட்சியில். அன்னைக்கு இவங்களுக்கு காலம் சரியில்லை, நெருங்குது இல்லை, இன்னும் 1 வருஷம் ஆட்சி முடிய போகுதுல்ல. என்ன சொல்றீங்க? ஆட்சி முடிய போறதுனால இது சமிக்கை காமிக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் சீண்டல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஏடிஜி என்ன சொல்றாரு, என்னை கொலை முயற்சி செய்வதற்காக தீய வச்சுட்டாங்க என் ஆஃபீஸில், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போயிருந்தா நான் இறந்துருப்பேன்றாங்க. எந்த ஆட்சியிலாச்சும் இது மாதிரி நடந்திருக்கா? எந்த ஆட்சியிலாச்சும் ஒரு உதவி கமிஷனர், மண்டல கமிஷனரு பெண் காவலரை இந்த மாதிரி பாலியல் துன்படுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன். எங்கங்க இந்த ஆட்சி? என்னங்க என்ன செய்கிறார் முதலமைச்சர்? நான் சொன்னார் சர்வதியாக மாறுவேன், சாட்டையை எடுப்பேன்னாரு. இன்னும் சாட்டையை சொல்லட்டலையே. விஜய் தான் சாட்டையை சொல்லட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. யாருக்கு சொல்லட்டுறான்னு நம்ம எதிர்காலம் தான் சொல்லுவோம். இப்ப நானே சொல்றேன், நம்ம முதலமைச்சர் 3 வருஷத்துக்கு முன்னாள் சொன்னாரு, நான் யாராக இருந்தாலும் என் கட்சிக்காரர்கள் நிர்வாகியா இருந்தால் சாட்டையை சுழற்றுவேன்னு சொன்னார், சர்வதிகாராக மாறுவேன்னு சொன்னார். மாறினாலேயே அவர் துறையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தவறா நடக்குது. முதலமைச்சர் இதை விட்டுட்டு ஊருக்கு போய் அடுத்த நாங்க தான் 200 சீட்டு இந்த கிளிப்பிள்ளை ஜோசியம் சொல்லி விடுவோம். ஜோசியம் பார்க்குற மாதிரி கிளிப்பிள்ளை சொல்லி கொடுத்த மாதிரி அதுவே சொல்றாரு 200 சீட்டு. அதிமுக பிரச்சனை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தொடங்கி இருக்காங்க. சின்னத்தெல்லாம் முடக்கிறதா வேற சொல்லி பேசுறாங்க. தம்பி, பேசத்தான் செய்வாங்க. இந்த சின்னத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற சின்னத்தை எப்பவும் யாராலும் முடக்க முடியும். முடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. அது என்னன்னா 2 நிர்வாகங்கள், 2 அணியாக கழகத்திலே நிர்வாகங்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள் பிரிந்து சென்ற நேரத்தில் எல்லாரும்
மனு கொடுத்த நேரத்தில் அது எடுத்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை. அதற்கான இதே கிடையாது. பத்திரிகையை தான் நீங்க தான் பெருசா போட்டுக்கிறீங்க. எதை எடுத்தாலும் எங்களை தான் போடுறீங்க. எங்க கட்சியில அடுத்த கட்சியில 1000 நடக்குது. அந்த கட்சியை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, அதுல எதை பத்தியே பேச மாட்டீங்க. நான் சொல்றேங்க, எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் எடுத்துட்டார் நடவடிக்கை. எடப்பாடியாருக்கு பின்னால இருக்கும். எடப்பாடியார் நல்லதை செய்வார். புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை கொண்டு வர போகிறார் 26ல். அவருடைய செல்வாக்கு கூடிக்கிட்டு இருக்கு. இந்த செல்வாக்கை மறைக்கிறதுக்காக ஆளுங்கட்சி இன்னைக்கு நான் கேட்கிறேன், செங்கோட்டை அண்ணன் எங்களுடைய மூத்த சகோதரர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், அம்மா காலம் தலைவர் காலத்துல இருந்து இருக்கிறவர், அவர் காவல்துறை பாதுகாப்பு கேட்டாரா? இன்னைக்கு 1000 போலீஸை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. என்னத்துக்கு? இதெல்லாம் என்ன பாருங்க, இந்த ஆட்சி எப்படியெல்லாம் எங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுமோ அங்க கொடுக்கல. பாலியல் வன்கொடுமை நடக்குது, எல்லாம் நடக்குது. அங்க கொடுக்கல. சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கல. கேட்காத ஒருத்தருக்கு போய் நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது. அப்ப இந்த அரசாங்கம் பயந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மதிவான சொல்லுங்க. உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பீங்களா? மீண்டும் ஒரு தலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? உட்கட்சி விவகாரங்கள் தலை தூக்கி இருக்கு. ஒரு தூக்கம் இல்ல, ஒரு தூக்கம் உறுதியாக இறுதியாக இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. எடப்பாடியார் தலைமையில ஆட்சி மலரும். அவர் தலைமையில அதிமுக வெல்லும். வேற என்ன கேட்கணுமா? வாங்க, நாளைக்கு நாங்க நாளைக்கு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு எதுவும் பிஜேபி எதுவும் பின்னணியா இருக்கா? இதெல்லாம் அடுத்த கட்சியெல்லாம் நாங்க சொல்லணும். இதெல்லாம் கட்சி எதுவும் தொடங்க கூடாது. இதுல ஒண்ணுமே நடக்கல. அடுத்த கட்சி இதை பத்தி இங்க எந்த சம்பவம் நடக்கல. அண்ணன் தெளிவா செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, அந்த இதுல இந்த மாதிரி வைக்கல. அதே நேரத்துல பொதுச் செயலாளர் பேசும்போதும் கூட சொன்னார், இங்க அமைப்பாளர்கள்லாம் 2 வரல காமிங்கன்னு கூட சொன்னாங்க என்கிட்ட. வேண்டாம், இது பொது ஃபங்க்ஷன், 2 வரல காமிச்சா இது ஆயிரும் அப்படின்னு. அப்ப கூட அவங்க சொன்னாங்க, அதிமுக தானே நீங்க முதலமைச்சரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி மனம் திறந்து சொல்றாரு பாருங்க. ஒரு தலைவனா இப்படிதான் இருக்கணும். என்ன நீங்க பேசுறீங்க? ஒரு தலைவனா இருக்கணும். அப்ப சொல்றாரு. அவங்க சொன்னாலும் கூட நான் சொல்லவருக்கு விரும்பல. ஏன்னா எல்லா கட்சியும் அங்க பாராட்டின யாரு? திமுக. காலங்காலமா காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. யார? எடப்பாடியார பாராட்டுறாங்க. இந்த அளவுக்கு சிறப்பா நீங்க இந்த நிறைவேற்றினீங்க. எவ்வளவு தூரம் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தா ஒரு ஆளுங்கட்சி, ஒரு அரசாங்கம், முன்னாள் அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை அடுத்த அரசாங்கம் தொடர வேண்டும். அப்பதான் மக்களுக்கு வளர்ச்சி பணி நடக்கும். இப்ப மதுரையில கூட்டு குடிநீர் 2023 முடிஞ்சிருக்கும். இந்த அரசாங்கம் விரைவாக இது எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த அத்திக்கடு அணைசி திட்டத்துல ஏறத்தாழ 85-90% நிறைவேறிடுச்சு. 10-15% நிறைவேணும். அது எத்தனை ஆண்டு எடுத்துக்கிட்டாங்க? அதை போய் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அங்க இருக்க பாலம், அது அன்னைக்கு இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர், எங்களுடைய கழகத்துடைய கொறடா தலைமை நிலைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கேட்டுக்கொண்டது போக்குவரத்து நெரிசலுக்காக அந்த உயர்மட்ட பாலம் கட்டணும். அதையும் திறந்து வச்சு இவங்க தாங்க செஞ்சோம்னு சொல்றாங்க. இது மாதிரி இந்த அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டுறதான் இருக்கே ஒழிய சட்ட ஒழுங்கை பேணி காக்குறதுல, மாணவிகளுக்கு பாதுகாப்புல, ஆசிரியரே கற்பழிக்கலாம். ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லிக்கிட்டே எங்களை கேலி கிண்டல் பண்ணாங்க, ஏல பேசினாங்க. இன்னைக்கு தமிழ்நாடே இருக்கு 6 மாதத்துல பொள்ளாச்சியை காட்டிலும் பல பொள்ளாச்சி எங்க பார்த்தாலும் பொள்ளாச்சியாக இருக்கு. 6 மாதத்துல மட்டும் எவ்வளவு 185 பேர் இன்னைக்கே பாலியல் கற்பழிப்புக்கு ஆளாயிருக்காங்க. மாணவிகள் மட்டும் பாத்தீங்கன்னா 85-90 பேர். இதுல என்னன்னா ஆசிரியர்களே கலந்துருக்கான், பாலியல் பண்ணியிருக்கான். அப்ப இதெல்லாம் காரணம் என்ன? அரசாங்கம் கையாளாத அரசாங்கமா இருக்கு. அரசாங்கம் போலீஸ் காவல்துறை சுதந்திரமா, இப்பவும் சொல்றோம், சுதந்திரமா விட்டால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். அதை முதலமைச்சர் செய்ய மறுக்கிறார் என்பதுதான் எங்களுடைய தீர்வு. அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கு. யாரும் இதுல பிரியல. தலைவர்கள் போவார்கள், வருவார்கள். அவர்களை பற்றி எல்லாம் கவனம் இல்லை. ஒரு காலத்துல 2 அணி 2 அணியாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த அணியை மாறல. இப்ப அதுக்கடுத்து எதுக்கு? ஒண்ணுமே இல்லை. இழந்த சின்னத்தை மீட்டினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்கள் மூலமாகவும் சொல்றேன், நான் அதிமுக என்ற 1000 காலத்து பயிர் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்து, ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்திய தலைவர்களை கொண்ட இந்த இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்க வளர்ச்சி பணிகள், அது கல்வி புரட்சியாக இருந்தாலும் சரி, எந்த புரட்சியாக இருந்தாலும், விலையில்லா அரிசி கொடுத்ததும் சரி, இன்னைக்கு மருத்துவ மாணவர்களுக்கு 7.5% எல்லாத்திலையும் அதிமுக தனித்து நிற்கிறது.
ஏன் இந்த இயக்கம் இருக்கணும். நீங்க எல்லாம் பேசுறீங்க. எந்த இந்த அதிமுக தவிர 6 முறை திமுக ஆட்சியில் இருந்து எந்த திட்டத்தை இன்னைக்கு சொல்லுமறியாக நடத்தியிருக்காங்க சொல்லுங்க. 1 ரூபாய்க்கு 1 இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், மாணவர்களுக்கு மடிக்கணினி 53 லட்சம் மாணவர்களுக்கு. ஏங்க 2036 நிறைவேற வேண்டிய இந்த உயர்கல்வி விகிதாச்சாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நிறைவேறிச்சு. இந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் நடக்கணும்னா அந்த அதிமுக இருக்கணும், ஒன்றுபடணும், அதிமுக வளரணும். அதுக்கு நீங்க எல்லாம் பேசுங்க. இதை விட்டுட்டு இதுக்கு ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை பிரச்சனை வருது, ஆனா ஒன்னாயிராங்கல்ல. அதெல்லாம் ஆகும். ஒன்றும் இதாக நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். வெல்றோம், ஆட்சியில் அமர்றோம், மக்களுக்கு அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை நடத்துறோம்.